الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. معاشر المسلمين رحمكم الله، أوصيكم بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أما بعد، فقال الله تعالى في قرآنه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم، يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. صدق الله العظيم. والنبي صلى الله عليه وسلم يقول في حديثه كما رواه البخاري: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه، أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் முழு உலகையும் ஆச்சரியமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் வல்லல்லாஹினுடைய பெயர் கொண்டு இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை உயிருக்கு உயிராக, உயிரை விட மேலாக மதித்து வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழ இருக்கிற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகைக்கு நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நேரங்களிலும், இரவிலும் சரி பகலிலும் சரி, இருட்டிலும் சரி வெளிச்சத்திலும் சரி, நம் நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி, உலகில் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற தக்வாவுடைய சிந்தனையோடு வாழ்ந்து கொள்ளும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, ஒட்டுமொத்த உலகமும் அல்லாஹ்வால் எழுதி முடிக்கப்பட்ட ஒரு வரலாறு என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் பின்னணி தகவலாக இருக்கிறது. முழு உலகத்தினுடைய கதாபாத்திரத்தை, முழு உலகத்தினுடைய நடவடிக்கைகளை அல்லாஹ் எழுதி முடிவு செய்து விட்டான் என்பது எங்களுடைய கொள்கை, எங்களுடைய அகீதா. குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு மரத்தினுடைய இலை கீழே விழுவதாக இருந்தாலும் முஸ்லிம்களாகி எங்களுடைய கொள்கை, அந்த மரத்தின் இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், அதையும் நான் ஏட்டில் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். இங்கு யாரு எப்ப பிறக்கணும், எப்ப இறக்கணும், எவ்வளவு காலம் வாழணும், என்ன சாப்பிடணும், என்ன குடிக்கணும் என்ற சகல விதமான நடவடிக்கைகளையும் அல்லாஹ் முடிவு செய்துவிட்டுதான் மனிதனை அல்லாஹ் படைத்தான். இது மார்க்கத்தினுடைய பகுதி சார்ந்த நடவடிக்கைகளை போல் கருத்து வேற்றுமையான ஒரு நடவடிக்கை அல்ல. இது இஸ்லாமிய தார்மீக கொள்கை, கேள்வி எழுப்ப முடியாத கொள்கை. எப்படி அல்லாஹ் என்பவன் தனித்தவன் என்பதில் எந்த இமாமும் தன் கருத்தை பதிவு செய்ய முடியாது. இமாம் ஷாஃபி சொல்ல முடியாது, என் கருத்துல அப்படி கிடையாது. இமாம் அபூ ஹனீஃபா ஒரு கருத்து சொல்ல முடியாது. அகீதா என்று வரும் பொழுது தார்மீக சில விடயங்கள் உண்டு, கருத்து வேற்றுமை கிடையாது. அதுல உள்ள ஒன்றுதான் என்ன, இந்த முழு உலகமும் அல்லாஹ்வால்
ஏற்கனவே எழுதி முடிக்கப்பட்டவை. குர்ஆன் சொல்லுகிறது வகுல்ல ஷைஇன் கத்தர்னாஹு தக்தீரா, முழு உலகத்தையும் நாங்கள் சகல அடிப்படையில் நாங்கள் நிர்ணயித்து படைத்திருக்கிறோம். நான் பேருக்கு சொல்லிக்கலாம், இது ஏன் உடம்பு, என் வீடு, என் வாகனம், ஆனா என் பேச்ச கேட்க இங்க யாருக்கு விருப்பம் சகோதரர்களே? வயசு போறது. குர்ஆன் ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மகனே, இப்னு ஆதம் அன்த துரீத் வ அன உரீத், நீ ஒன்றை ஆசைப்படுகிறாய், நான் ஒன்றை ஆசைப்படுகிறேன். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? நடப்பது ஏதோ நான் நினைச்சதுதான். வலா யகூனு இல்லா மா உரீத். மனிதர்களுக்கு ஆசை வயசு போக கூடாது, நோய் வரக்கூடாது, முடி நரைக்க கூடாது, பல்லு விழக்கூடாது. ஏன் உடம்பு? அது ஏன் பேச்சை கேட்குது? சகோதரர்கள், நண்பர்களே, இந்த உலகத்தின் தத்துவத்தை விளங்கியவர் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை ஒரு வாய்ப்பாக எடுத்துக் கொள்வார். இந்த உலகத்தின் தத்துவம் இதுதான், இந்த உலகத்தின் ரகசியம் இதுதான். சஹாபிகள் கேட்டால், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கவாதி நரகவாதியுமா அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஅம், இன்னாருடைய மகன் இன்னார் அவர் சொர்க்கவாதி, இன்னாருடைய மகன் இன்னார் அவர் நரகவாதி என்பதையும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டுமானால் ஃபகுல்லுன் முயஸ்ஸருல் லிமா குலிகலா, நீங்கள் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டீர்களோ, சொர்க்கத்துக்காக வேண்டியா அல்லது நரகத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டிருந்தால் அதனுடைய அமல் உங்களுக்கு லேசாக்கப்படும். இந்த ஆளு சொர்க்கத்துக்காக வேண்டி படைக்கப்பட்ட ஒரு ஆளா, சொர்க்கத்தினுடைய அமல்கள் அவருக்கு லேசுபடுத்தப்படும். சாட்டு போக்கு சொல்ல மாட்டார். தத்பீருக்கு தூ ஹி ந சாஹே தோ பஹானா ஹஸார், தூ ஹி சாஹே ராஹ் பி ஹஸார். ஒரு ஒரு உருது பழமொழி உண்டு, உனக்கு விருப்பம் இல்லை என்றால் சாட்டு போக்குகள் 1000. அகர் தூ ஹி சாஹே, நீ விரும்பி விட்டாயா, ராஹ் பி ஹஸார், பாதைகளும் 1000. சொர்க்கவாசி ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்தை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்கு தட்டுத்தடங்கு ஏதும் முன்வைக்க மாட்டார். சொர்க்கத்தினுடைய அமல்கள் அவருக்கு லேசாக்கப்படும். சொர்க்கம் அல்லாத ஒரு இடத்துக்கு நான் படைக்கப்பட்டிருந்தால் நரகத்தினுடைய அமல் எனக்கு லேசாக்கப்படும். நானா திருந்த பார்த்தாலும் என்னால திருந்த முடியல. என் தனிமை நான் யார் என்று எனக்கு அடிக்கடி உணர்த்தி கொண்டே இருக்கிறது. என் நண்பர்கள் அதை வைத்து முடிவு செய்யலாம் நான் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டவன். என்னுடைய மொபைலில் எதை நான் அதிகமாக பார்க்கிறேன் என்பது எனக்கு முடிவு சொல்லும் நான் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறேன். கோபம் வரும் பொழுது என் வார்த்தை முடிவு சொல்லும் நான் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறேன். வியாபாரத்தினுடைய நேரம், லாபம் வரக்கூடிய நேரம், அது சொல்லும் நான் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறேன். சகோதரர்களே, இந்த உலகம் என்பது நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போட்டி போடக்கூடிய தளம் இது. சாபிகு, குர்ஆனுடைய எக்கச்சக்கமான ஆயத்து, சாரிஉ சாபிகு ஃபஃபிரு ஃபஸ்அு, எக்கச்சக்கமான ஆயத்து வருது. நீங்க போட்டி போடுங்கள். எதற்கு போட்டி போடுறது? மீசானுடைய தராசை பாரமாக்கக்கூடிய விடயங்களில் போட்டி போடுங்கள். ஏவர் அந்த தத்துவத்தை விளங்கினாரோ சகோதரர்களே, அவரு வியாபாரியாக இருக்கலாம், அவர் ஒரு வைத்தியராக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு தலைவராக இருக்கலாம், எத்துறையில் இருந்தாலும் தன்னுடைய மீசானுடைய நன்மையின் தராசை பாரமாக்குவதில் ஒவ்வொரு வினாடியும் கூடிய கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பார். சகோதரர்களே, நண்பர்களே, இன்று நான் சொல்ல வருவது என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீசானுடைய நன்மையுடைய பகுதி பாரமாக வேண்டுமா? வெவ்வேறு ஹதீஸ்களில் 2 ஆக பிரதானமான அமல், அவ்விரண்டுக்கு நிகராக ஒரு அமலும் கிடையாது சொன்னாங்க. வெவ்வேறு ஹதீஸ், ஒரே ஹதீஸ்ல அல்ல, வெவ்வேறு ஹதீஸ். மீசானுடைய நன்மையுடைய தராசுடைய பகுதியை பாரமாக்கும். சகோதரர்களே, நண்பர்களே, அதுல முதலாவது தான் அல்லாஹ்வை அதிகம் zikr செய்தல். இதனாவே அல்லாஹ்வுடைய zikரை கொண்டு ஈரமாக இருத்தல். எப்ப பார்த்தாலும் நாக்கு காஞ்சிருக்கும் zikr செஞ்சு 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 செஞ்சு.
குர்ஆனுடைய எக்கச்சக்கமான ஆயத்துகள் உண்டு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ உذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரதன் வஅஸீலா. அல்லாஹ் குர்ஆன்ல நீங்கள் zikr செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லாம கஸீரா, நீங்க அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள். إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات. சொர்க்கவாசிகளுடைய பட்டியல் எல்லாம் அடிக்கிட்டே போறான். அதுல கடைசி அல்லாஹ் சொல்றான் என்ன, வذாக்கிரீன அல்லாஹ கஸீரா வذாக்கிராத், அல்லாஹ்வை அதிகம் zikr செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள். لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி உண்டு. யாரெல்லாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி வதக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகம் ஞாபகம் செய்தார்களோ அவர்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி உண்டு. ஜும்மாவுடைய நாள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருக்கிற நேரம் மஸ்ஜிதுக்கு வெளியால ஷாம்ல இருந்து சாமன் வந்து இறங்குது. நம்ம பாஷையில சொல்லணும்னா கண்டெய்னர் வந்திருக்கு. ஒரு கூட்டம் அந்த அந்த சபையிலிருந்து எழும்பி ஓடி போறாங்க. وَإِذَا رَأَوْا تِجَارَةً أَوْ لَهْوًا انفضوا إِلَيْهَا وَتَرَكُوكَ قَائِمًا. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வியாபாரத்தை பார்த்த உடனே உங்களை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அவங்க ஓடி போயிடுறாங்க. وَتَرَكُوكَ قَائِمًا. அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு சொல்லுங்கள், ஃபைதா குதியத்திஸ் ஸலாத், இமாம் சலாம் கொடுத்து விட்டால் ஃபந்தஷிரு ஃபில் அர்த், நீங்கள் பூமியில் வியாபாரம் செய்யறதுக்காக வேண்டி பறந்து விருந்து செல்லுங்கள். வபதகு மின் ஃபத்லில்லாஹ். அல்லாஹ் கடைசியா சொன்னா, அவர்களுக்கு இதையும் சொல்லுங்க, உங்க வியாபாரத்துல நஷ்டம் போகாம இருக்கணுமா, நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கணுமா, வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்க அல்லாஹ்வை அதிகம் zikr செய்யுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் இந்த உலகத்தில் ஆகப்பெரிய அல்லாஹ்வின் எதிரி ஃபிரௌன் கிட்ட போற நேரத்துல துஆ கேட்டு போனாங்க. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி واجعل لي هارون أخي أشدد به أزري وأشركه في أمري كي نسبحك كثيرا. يا الله பெரிய எதிரிட்டு போற யா அல்லாஹ், நாம் பிறக்க கூடாது என்று எவன் ஆண் குழந்தைகள் எல்லாத்தையும் கொலை செஞ்சானோ அவனுக்கிட்ட போற யா அல்லாஹ், நாக்கட கொண்டலை இல்லாம ஆக்கிரு, தெளிவா பேச வச்சிரு, நான் பேசுறத நோக்கத்தை அவர்களுக்கு புரிய வச்சிரு, என்ற சகோதரனையும் எனக்கு துணையாக ஆக்கிரு சொல்லிட்டு சொன்னாங்க. யா அல்லாஹ், இதெல்லாம் செய்யறதுக்குரிய காரணம் என்ன தெரியுமா, உன்னை அதிகம் நாங்கள் zikr செய்வதற்காக. கை நுஸப்பிஹக கஸீரா. சகோதரர்கள், நண்பர்களே, அல்லாஹ் அவனுக்கென்று 99 பேர்களை வைத்திருக்கிறார். இமாமுனா திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி 99 இஸ்மன், அல்லாஹ்வுக்கு 99 பேர் இருக்கு. ஹுவல்லாஹ் الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابض الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير الحليم العظيم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيت الحسيب
الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق القوي المتين الولي الحميد المحصي المبدي المعيد المحيي المميت الحي القيوم الواجد الماجد الواحد الأحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الأول الآخر الظاهر الباطن الوالي المتعالي البر التواب المنعم المنتقم العفو الرؤوف مالك الملك ذو الجلال والإكرام المقصد الجامع الغني المغني المانع الضار النافع النور الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அல்லாஹ்வுடைய இந்த 99 பேர்களை பாடமிட்டு அல்லாஹ்விடம் துஆ கேட்பாரோ அவர் சொர்க்கவாதி என்றார். தഖலல் ஜன்னah. அல்லாஹ்வை கூப்பிடுற நேரம் அவனுக்கு விருப்பமான பேரை சொல்லி கூப்பிடும். மனிதர்களுக்கு பட்ட பேரும் உண்டு, புகழ் பெயரும் உண்டு. யாசகம் கேட்கிறவரே தலைவரே என்றார், பெரியவரே என்றார். கொடுக்க மனசு வருது. பட்ட பேரை சொல்லி யாரு பேசினாலும் கொடுக்க மனசு வராது. அல்லாஹ்வுடைய பெயர்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான 99 பேர்ல குர்ஆன் சொல்லுகிறது 2 பேர் இருக்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த 2 வெச்சி அடியார்களே என்ன கூப்பிடுங்க. குல் இதுல்லாஹ அவ் இதுர் ரஹ்மான். நீங்க அல்லாஹ்னு கூப்பிடுங்க, ரஹ்மான்னு கூப்பிடுங்க. அவனை கூப்பிட்டு பழகுங்க. அவனை கூப்பிட்டு பழகியவர்களுக்கு வேற யார்கிட்டையும் கை நீட்ட வைக்க மாட்டான். அவனுக்கிட்ட அழுதவர்களை வேற யார்கிட்டையும் அழ வைக்க மாட்டான். ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற தண்டனை, ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சாபம் என்ன தெரியுமா? சோதனை வார நேரம் அல்லாஹ் அவனை அவர்களுக்கு மறக்கடிச்சிடும். அல்லாஹ்வோட என்ன வராது. மனிதர்கள் இயல்பிலே சுயநலமானவர்கள். மனிதர்கள் இயல்பிலே அவர்களுடைய கெட்ட குணம் அல்ல அது. மனிதனின் இயல்பு ஒரு சுயநலம் அவனிடம் உண்டு. கொடுத்து விட்டால் புகழை எதிர்பார்ப்பவன். சகோதரர்களே, இந்த நாக்கு அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் திளைக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த நாக்கு என்னென்னமோ பேசுது. விளையாட்ட பேசுது, அரசியல பேசுது, பொருளாதாரம் பேசுது, வியாபாரம் பேசுது, எல்லாமே பேசுது. ஆனா துரதிர்ஷ்டவசம் என்ன, அல்லாஹ்வை பேச தயாரில்லை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாள், சூரியன் நெருக்கி வைக்கப்படக்கூடிய அந்த நாள், உஷ்ணத்தால் மக்கள் பிறண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளில் 7 பேர் சுகமாக அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால் இருப்பார்கள். சாதாரண சூட்ட தாங்க இயலாமலேயே ஏசியில் உட்கார்ந்து இருக்கிறோம் சகோதரர்களே. அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் ஒரு ஜான் ஒரு முலம் அவர் அவருடைய பாவத்துக்கேற்ப சூரியன் நெருக்கி வைக்கப்படும். 7 பேர்ல 7வது ஆள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه. ففاضت عيناه. ஒரு மனிதர் தனிமையில் அல்லாஹ்வை ஞாபகம் செய்து அவர் அழுகிறார். அல்லாஹ்ட்ட அழுகிறார் தனிய. ஆக்கள்ட முன்னுக்கு அல்ல, மக்கள்கிட்ட முன்னால் அல்ல, மனைவிட முன்னால, தாயிட முன்னால, தனவந்தர் முன்னால அல்ல, தனிமையில் அல்லாஹ்ட்ட அழுகிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால் இருக்கும் மிம்பர்ல உட்கார்ந்து இருப்பார், மேடை. சகோதரர்களே, நினைச்சுக்கல கூடாது இந்த நாக்குக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை ஊமையாக்கி விடுறது, நாக்குல புண் வாரது, நோய் வாரது. இல்ல இல்ல, இந்த நாக்கு கொடுக்கிற ஆகப்பெரிய தண்டனை தெரியுமா? அல்லாஹ் திக்ர் செய்வதை விட்டும் இந்த நாக்கை ஹராமாக்கிறோம். சகோதரர்களே, மீசானுடைய தராசில் ஆக கனமான அமல் இருந்தால் சதாவும் அல்லாஹ்வுடைய ஞாபகம். குர்ஆன் சொல்லுகிறது, மனிதனை தவிர, மனிதனுடைய ரூஹை தவிர சகலதும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. வ இன் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி. அத்தன்வீனு லித்தக்லீல். சின்னஞ்சிறியது தொட்டு பெண்ணம்பெரியது வரை சகலதும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. அதற்கென்று கொடுக்கப்பட்ட பாஷையில்.
நினைக்க கூடாது கோழி கத்துது இல்ல, தஸ்பீஹ் செய்கிறது ஒரு முஃமினுடைய பார்வை. சகோதர நண்பர்களே, இரண்டாவது அமல் ஆக பிரதானமானது அதுதான். மீசானுடைய தராசிய நன்மையால் பாரமாக்கக்கூடிய ஆக பிரதான அமல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுடைய மானத்தை பாதுகாப்பது. அஹ்லாக், அஹ்லாக். தஹஜ்ஜுத் அல்ல, திலாவத்துல் குர்ஆன் அல்ல, ஹஜ் அல்ல, ஜகாத் அல்ல, நோன்பு அல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஸ்லிமுடைய மானத்தை பாதுகாக்கணும். ஹஜ்ஜத்துல் வதா, பிரியாவுடைய ஹஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாள்ல ஒரே ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜில அரஃபாவுடைய மைதானம், குறுகிய நேரம், 10 லட்சம் சஹாபிகள் இருக்கிற அந்த மைதானத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குதுபா செஞ்சாங்க. குறுகிய நேரத்தில் சொல்லப்பட வேண்டிய தகவல் மிக முக்கியமான தகவலாக இருக்க வேண்டும், இருந்தது. குதுபாவை ஆரம்பிக்கிற நேரமே கேட்டாங்க, அத்ததுரூன ஐயு ஷஹரின் ஹாதா. 10 லட்சம் பேர், அங்கங்க முபல்லிகுகள் இருக்கிறாங்க. நபி அவர்களுடைய வார்த்தைகளை எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள், அந்த படைக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருந்தாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சா. நபி அவங்க மெதுவா சொல்றத அவங்க எடுத்து சத்தமா சொல்றாங்க. நபி அவங்க கேட்டாங்க, இந்த நாள் என்ன நாள் தெரியுமா, இந்த மாதம் என்ன மாதம் தெரியுமா? சஹாபிகள் சொல்றாங்க, இது துல்ஹிஜ்ஜா மாதம் எல்லாத்துக்கும் தெரியும். அப்பையும் நபி அவங்க கேட்கிறதா இருந்தா ஏதோ ஒன்று சொல்ல வராங்க போல. அல்லாஹு வ ரசூலுஹு அலம். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும் தான் தெரியும், அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நபி அவங்க சொன்னாங்க, அலைஸ துல்ஹிஜ்ஜா, இது துல்ஹிஜ்ஜாவுடைய மாசம் இல்லையா? இரண்டாவதா கேட்டாங்க, அத்ததுரூன ஐய யௌமின் ஹாதா, இது எந்த நாள் தெரியுமா? சஹாபிகள்ட்ட கேள்வி எழுப்புறாங்க. சஹாபிகள் நினைச்சாங்க எல்லாத்துக்கும் தெரியும், அரஃபாவுடைய நாள், பிறை 9, படைக்கப்பட்ட தினங்களில் ஆக சிறந்த நாள் அரஃபாவுடைய தினம். சஹாபிகள் சொன்னாங்க, தெரியல யா ரசூலல்லாஹ், அலைஸ யௌம அரஃபா, இது அரஃபாவுடைய நாள் இல்லை. மூணாவதா கேட்டாங்க, இது என்ன பூமி தெரியுமா? خير بقاع الله في الارض, இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தெரிவு செய்து படைத்த பூமி மக்காவுடைய பூமி. சஹாபிகள் கேட்டாங்க, தெரியாது யா ரசூலல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, அலைஸ மக்கா, இது மக்காவுடைய அல்லாஹ்வுடைய பூமி இல்லையா? قالوا نعم يا رسول الله, ஆமா யா ரசூலல்லாஹ். இப்பதான் சொன்னாங்க, அலா மக்களே அறிந்து கொள்ளுங்கள், இன்ன திமாஅக்கும் وأموالكم وأعراضكم حرام عليكم كحرمة يومكم هذا في شهركم هذا في بلدكم هذا. சொன்னாங்க, இந்த மாதம் எவ்வளவு கண்ணியமானதோ, இந்த நாள் எவ்வளவு கண்ணியமானதோ, இந்த பூமி எவ்வளவு கண்ணியமானதோ, இதை விட கண்ணியமானது ஒரு முஸ்லிமுடைய மானம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆள் அவர் ஏழையா இருக்கிறார் என்பதனால அவருடைய மானத்தை யாரும் மயப்படுத்தலாம் என்று அர்த்தம் கிடையாது. ஒரு ஆள் பலகீனமா இருக்கிறார் என்பதனால அவருடைய குறையை யாரும் பேசலும் என்று அர்த்தம் கிடையாது. எல்லாமே அல்லாஹ்வுடைய அடியார்கள், ரசூலோட உம்மா. யாசகம் கேட்கிறவரா இருந்தாலும் அவருக்கும் ஒரு மானம் இருக்குது, மரியாதை இருக்குது. இஸ்லாம் சொல்லுது, குதிரையில வந்து கேட்டாலும் அவருடைய மனசு நோவடிச்சு அனுபவான். மானம் இந்த உலகத்தில் ஆக கண்ணியமான ஒரு பொருள், ஒரு சொத்து. அது அல்லாஹ் இருக்கிற இடம் ஒரு முஸ்லிமுடைய உள்ளம். அவர் எவ்வளவு பாவியாக இருக்கலாம், எவ்வளவு கெட்டவரா இருக்கலாம், நல்லவரா இருக்கலாம், யாரா இருக்கலாம். இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு முஸ்லிமுடைய மானம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த 3ஐ விட கண்ணியமானது. இங்க யாரும் அதை பங்கப்படுத்த இயலாது, எவ்வளவு பெரிய தவறு செய்தவராக இருந்தார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் சொல்லும்போது, இந்த கூட்டம் ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் அப்படிதான் சொல்லுவாங்க, பேர் சொல்ல மாட்டாங்க, குறிப்பிட மாட்டாங்க. சகோதரர்களே, அஹ்லாக், அஹ்லாக், அஹ்லாக். மீசானுடைய தராசியில் நன்மையால் பாரத்தை உண்டாக்கக்கூடிய ஆகப்பெரிய இபாதத். அதிகமான பேருக்கு தண்ட மனைவியிட குறைய மறைக்க தெரியல. பாதையில ஏசுறது அவளுக்கு, நான் யாருன்னு தெரியட்டும் அவளுக்கு. தனக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் பலகீனமானவங்க,
அவர்களுடைய உணர்வுகளை மதிக்காம எல்லாத்திலும் முன்னாலே சத்தம் போடுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, என் அடிமை அவனை நான் எத்துணை தடவை மன்னிக்கிறோம். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 70 முறை மன்னினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது யாருக்கு சொன்னாங்க? பொறுப்புதாரிக்கு சொன்னாங்க. வேலை செய்தவர்களுக்கு சொல்லல, நீ 70 தடவை தவறு செய்யலை. தன்னுடைய தலைவனுக்கு நீ உன்னதமாக நம்பிக்கையாயிரு, அது வேறு. சகோதரர்கள் நண்பர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை வெறுமனே மஸ்ஜிதுக்குள்ளால மாத்திரம் சுருக்க கூட. இது ஒரு பரந்து விரிந்த மார்க்கம். இது மதம் பார்த்து பேசும் மார்க்கம் அல்ல. இது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பஜார்ல பாக்குறாங்க, ஒரு மஜூசி சிலை வணங்கி வயசான மனிதர், அவர் யாசகம் கேட்டு போறார் கடை கடை. உடனே கூப்பிட்டாங்க, இந்த ஊருக்கு பொறுப்புதார் யாரு, கவர்னர் யார்? அம்ர் இப்னு ஆஸ். இங்க வாங்க. அவர் வாலிபராக இருக்கும் பொழுது அவரிடம் வசூலித்து விட்டு, வரியை வசூலித்து விட்டு, அவர் வயசான பின்னால கை நீட்டது விட்டுருவீங்களா நீங்க? பைத்துல் மால் இருந்து அவருக்கு கொடுங்க. அவர் எந்த மதத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அடிமைண்டாங்க. சுப்ஹானல்லாஹ். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதரசாவுல படிச்ச மாணவர்கள் இவங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாடசாலையில் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அவர்களுடைய கருத்து என்ன? இந்த உலகில் மனிதனாக பிறந்த யாவரும் மரியாதைக்கு தகுதியானவர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, மனிதன் என்ற அடிப்படையில், பிறப்பு என்ற அடிப்படையில் இங்கு சகலரும் சமன். வலகத் கர்ரம்னா பனி ஆதம். குர்ஆன் சொல்லுகிறது, ஆதமுடைய பிள்ளைகளை நாங்கள் மரியாதையாக படைத்திருக்கிறோம். அதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், முஃமினுடைய நடவடிக்கைகளை பார்த்து நான் வியப்படைகிறேன். அஜபல் லி அம்ரில் முஃமின். அவருடைய நடவடிக்கையை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. அவருடைய அஹ்லாக், இபாதத் மட்டுமல்ல இஸ்லாம். ஒரு கட்டம் சொல்ல போனால் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் நம்மில் பலருக்கும் தெரியும். ஜினா என்ற ஒரு மானக்கேடான பாவத்தை செய்த ஒரு பெண் அல்லாஹ்வுடைய இஸ்லாத்துடைய பார்வையில் நஜீஸான மிருகமான ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்து சொர்க்கவாதி ஆகினாள். புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்யறாங்க. பாபு அஹாதீசு பனி இஸ்ராயில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அஹ்லாக் வச்சு சொர்க்கம் போகும். ஆனா சகோதரர்கள் நண்பர்களே, இங்க கவலைக்குரிய விடம் என்ன தெரியுமா? அஹ்லாக் ஒரு கட்டம் வார நேரம் மாறுது. அவர் முன்ன இருந்த மாதிரி இல்ல. இப்ப தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, மான் காடு மாறினாலும் மான் புள்ளி மாறாது. மான் காடு மாறும், ஆனா மாண்ட மேல இருக்கிற புள்ளி ஒரு நாளும் இடம் மாறாது. இத மாதிரி தான் முஃமின் ஒரு நாளும் அவன் அஹ்லாக் மாறாது. ஒரு கூட்டம் சகோதரர்களே, பணம் கிடைக்க முன்னால ஒரு பேச்சு, பணம் கிடைச்ச பின்னால அவருடைய பேச்சு, அவருடைய நட ஓட பாவனை, அவருடைய பார்வை எல்லாம் மாறுது. பதவி கிடைக்க முன்னால ஒரு பேச்சு, பதவி கிடைச்ச பின்னால ஒரு பேச்சு. ஒரு அந்தஸ்தை அடைவதற்கு முன்னால ஒரு மாறி, அடைஞ்ச பின்னால இன்னொரு மாறி. ஆரோக்கியம் இருக்கிற நேரம் ஒரு மாறி, நோயாளி ஆயினா ஒரு மாறி. ஒரு நாளும் முஃமின் அல்ல சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்றாங்க, பாப் அல் முதாராஸ் பைனன் நாஸ் என்ற தலையங்கத்துக்கு கீழால நபி அவங்க சொன்னாங்க, இரட்டை முகமுள்ளவனோடு நீ தோழமை கொள்ளாதே. துல் வஜ்ஹை, நயவஞ்சகன். நிலைமை மாறும் பொழுது அவனும் மாறுவான். சகோதரர்களே, ரகசியம் பாதுகாப்பது அடியோடு புதைக்கப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்கிறோம். இங்க யாரும் யாருடைய மானத்தையும் எங்கேயும் தூக்கி வீசலாம், எங்கேயும் தூக்கி போடலாம். பேரை சொல்லி அட்ரஸ் சொல்லி இன்னார் இன்னார் என்று பேரை மையப்படுத்தி யாரும் யாருடைய குறையையும் பதிவு செய்யக்கூடிய, பரத்தக்கூடிய ஒரு ஃபித்னாவுடைய காலத்தில் நாங்க வாழ்றோம். இது எல்லாமே எக்ஸாம் தான். பரப்புபவர்களும் அல்லாஹ் அடிமைகள், அவர்களும் இந்த எக்ஸாம் ஹால்ல தான் இருக்கிறாங்க, நாங்களும் இந்த ஹால்ல தான் இருக்கிறோம். இங்கு கண்காணிக்கப்படுகிறது ரகீப் அதீத் மூலமாக, மலக்குமார்களின் மூலமாக கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சகலதும் பதிவு செய்யப்படுகிறது. நிலைமைக்கு மாறி நாங்களும் அப்டேட் ஆகணும். இல்ல இல்ல,
அறிவியல் அடிப்படையில் அப்டேட் ஆகுங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் பண்பாடு அடிப்படையில் முஃமின் எப்பொழுதும் ஒரு மாதிரிதான். அஹ்லாக் என்று வரும் பொழுது முஃமின் எப்பொழுதும் ஒரு மாதிரி. சஹாபிகள் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் வெளிரங்கம் அசுத்தம். சூரத்துல் ஜும்மாவுடைய நாள்ல குளிக்கிறது ஃபர்து ஐண்டும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு கருத்து இருக்குது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஜிப் என்று சொன்னாங்க. அவசியம் என்ற கருத்தும் இருக்குது, கடமை என்ற கருத்தும் இருக்குது. வாஜிபுண்டா கடமை என்ற கருத்தும் உண்டு. அதை இமாம் அபூ ஹனீஃபா எடுத்துக் கொண்டாங்க. அவசியம் என்ற கருத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. சுன்னத் முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். காரணம் என்ன? மஸ்ஜிதுக்குள்ள வாராக சஹாபிகள் அந்த வியாபாரம் செஞ்சு முடிஞ்சு அவர்களுடைய அந்த போர்வை, சாக்கு போர்வையுடைய வாசம் மஸ்ஜித்ல வார நேரம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுத்தமாய் கொள்ளுங்க, குளிக்கிறது வாஜிபு அப்படின்றாங்க. ஆனா சஹாபிகளோட ஆடை அழுக்காக இருந்தது, ஆனா கல்பு சுத்தம், எந்த நிலைமையிலும் சுத்தம். முஸ்லிம்களுக்கும் மனிதர்களுக்கும் நலவு நாடக்கூடிய உள்ளம். இன்னொரு பகுதி இருக்குது சகோதரர்களே, நாங்க எல்லாத்தையும் மன்னிக்கிறது ஒரு பகுதி இருக்குது. இஸ்லாம் மன்னிப்ப வரவேற்று அஹ்லாக்குடைய ஆயுதமே, அஹ்லாக்கின் சிகரமே எங்களுக்கு துரோகம் செய்தவர்களையும் அநியாயம் செய்தவர்களையும் நாங்க மன்னிக்கிறோம். ஆனா மறக்க கூட இஸ்லாம் சொல்றது மன்னிங்க, நீங்க தாராளமா மன்னிப்பு கொடுங்க, ஆனா மறந்துடவானா, பாடம் எடுங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யுல்தகுல் முஃமின் ஃபீ ஜுஹ்ரின் வாஹிதின் மர்ரத்தைன். ஒரு முஃமின் ஒரு பொந்தில் இரு தடவை கொட்டப்பட மாட்டான். ஒரு தடவை தான் போய் காலை விட்டு அங்க கொத்தி போட்டுச்சு, இந்த ஆள் திருப்பி அந்த பாம்பை மன்னிச்சு திருப்பி அந்த பொந்தில காலை விடுறாரு, முடியாது. ஒரு தடவை தான் இந்த ஆளை நம்பி நான் ரகசியத்தை சொன்னேன், அவ என் மானத்தை வித்து விட்டாரு, என்னை அசிங்கப்படுத்தினாரு, திருப்பி நான் அவரை மன்னிச்சுட்டு திருப்பியும் ரகசியம் சொல்றான். இந்த ஆளுக்கு நான் கடன் கொடுத்தேன், கடன் தராம என்ன கொண்டு போய் கஷ்டத்துல போட்டாரு, ரைட், நான் கடனை மன்னிச்சுட்டேன், திருப்பியும் கடன் கொடுக்கிறதா? இஸ்லாம் சொல்லுது, வானா பாடம் படிங்க, நீங்க மன்னிங்க, தாராள மன்னிப்பு கொடுங்க. எவ்வளவு பெரிய துரோகியா இருந்தாலும் வானத்தை பார்த்து சொல்லுங்க, யா அல்லாஹ், நீ என்னை மன்னிக்கிறதா இருந்தா நான் இவனை மன்னிச்சுட்டேன். அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, நிச்சயமா அல்லாஹ் ரோஷம் உள்ளவன். எங்களுக்கு எவ்வளவு அநியாயம் செய்தார்களோ அவ்வளவு வாரி மன்னிப்பு கொடுங்க, அல்லாஹ் ரோஷம் உள்ளவன் எங்களுக்கு மன்னிச்சே தீருவான். வஹ்ஷி, இதை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு, அவர் இஸ்லாத்துக்கு வர முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாட்சியாவை கொலை செஞ்சவர் வஹ்ஷி ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவர், இப்னு ஹிஷாம்ல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 18 பேருடைய பெயரை கொடுத்திருந்தாங்க. இவர்கள் கண்டடத்தில் தாக்கப்படுவார், அவ்வளவுக்கு இஸ்லாத்துடைய எதிரிகள். காபாவுடைய அந்த தூண்ல மாட்டப்பட்டிருக்கு. அதுல ஒரு ஆளுடைய பேர் தான் வஹ்ஷி. ஃபத்ஹ் மக்காவுடைய நாள், மக்காவுடைய வெற்றி கொண்டப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கதிரில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மக்கள் அவர்களுடைய வரிசையில வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் சொல்றாங்க, நாங்க இஸ்லாத்துக்கு வாரோம். இன்னொருத்தர் சொல்றாங்க, இல்ல இல்ல, நாங்க 4 மாசம் இந்த பூமியில இருக்கோம். குர்ஆன் சொல்லுது, ஃபஸீஹு ஃபில் அர்தி 4 அஷ்ஹுர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன, நபியே நீங்க சொல்லுங்க, ஒன்று இஸ்லாத்துக்குள்ள வாங்க, அப்படி இல்லையா இந்த ஊரை விட்டு வெளியே போறதுக்கு முன்னால 4 மாசம் டைம் எடுங்க. இந்த 4 மாசத்துக்குள்ளால இஸ்லாம் நல்லண்டுபடுதா, நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்க. அப்படி இல்லையா உங்களை யாரும் விரட்ட மாட்டாங்க, இன்னொரு இடத்துக்குரிய ஏற்பாடை பண்ணி கொள்ளுங்க. அந்த போலில் இருந்தவர் தான் சஃப்வான். அவர் வந்து சொன்னாரு, முஹம்மதுன்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கழுதையும் தான் கூட்டு வந்திருக்கிறேன், என் கழுதை இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் வரமாட்டேன்னு போனார். 4 மாசம் இருக்கிறேன், 4 மாசம் இந்த ஊர்ல இருந்து காலி பண்ணிடுவேன். 2 கிழமையில இஸ்லாத்துக்கு வந்தார். பின்னால் இருக்கிறார் வஹ்ஷி, தன்னுடைய தலைப்பாகையுடைய கீழ்ப்பகுதியால் தன் முகத்தை மறைத்திருக்கிறார். வஹ்ஷி சொல்றாரு, நான் நபி அவர்களை நெருங்க 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 ஒரு சிங்கத்துக்கிட்ட போற பயம் வந்தது. ஒரு கட்டம் வந்தது, எனக்கும் நபி அவர்களுக்கு முன்னால யாரும் கிடையாது. நபி அவங்க என்ற கண்ணை பார்த்ததுதான் உடனே கேட்டாங்க, அந்த வஹ்ஷி, நீ வஹ்ஷி அல்லவா? ஆமா நான் வஹ்ஷி, நான் வஹ்ஷி. ஆமா. கேட்டாங்க, கைஃப கதல்த ஹம்ஸா, என்ன சாட்சியை எப்படி தாக்கி, நீளமான சம்பவம். கேட்டாங்க, என்னத்துக்கு வந்த? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹ்ஷி, இன்றைய நாள் நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனா இதுக்கு பின்னால மௌத்து வரைக்கும் என்ன கண்ணு முன்னால வந்துடாத.
மறக்க இயலாது. உன்னை பார்க்க என்ன சாட்சாடங்கன்னா வரும். அபூ தாலிபுடைய மரணத்துக்கு பின்னால நபி அவர்களுடைய முதுகெலும்பா இருந்த ஹம்சா, அல்லாஹ்வுடைய சிங்கம், என்ன சாட்சாவ நீ தாக்குறது எனக்கு நினைவு வருது. நான் கவலைப்பட்டுட்டா அது உனக்கு ஒரு தண்டனை, அல்லாஹ் உன்னை தண்டிச்சிருவான். மறக்க கஷ்டமா இருக்கு. வஹ்ஷி நீ வந்துராத. சகோதரர்கள் நண்பர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான மார்க்கம் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய உன்னதமான பாடம், அல்லாஹ்வுடைய அடியார்களை மன்னியுங்கள், இரக்கமா நடந்துக்கொள்ளுங்க. அவர்களுடைய கௌரவங்கள், அவர்களுடைய உணர்வுகள், அது உயர்ந்த துறையில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, தாழ்ந்த மட்டத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, சகலரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று வாழ்வோம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் சிறந்தவர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற அடியார்களில் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.